உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யோ மாப்ள, இதுல அக்கா சொல்றதுக்கு என்னையா இருக்கு? உனக்கே தெரியாதா? விக்ரமுக்கும் உனக்கும் ஒன்னாதானே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு. இப்ப உன் கல்யாணத்தை மட்டும் சீக்கிரமா நடத்துவீங்கன்னு சொல்ற, எப்படியா? மாமா, இங்க யாரும் விக்ரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லவே இல்லை. பின்ன இப்ப நீ கேட்டிய, அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் விக்ரமுக்கு பொண்ணு பார்க்கவே இல்ல, அவனுக்கு பொண்ணு பார்க்கணும், நிச்சயம் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அவங்க தான் வேத்தாளுங்க, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ நம்ம குடும்பத்தால் தானே, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அட என்ன புலி, நீ வேற. நம்ம புள்ளைய பத்தி நமக்கு தானே அக்கறை இருக்கும். மத்தவங்க கிட்ட எல்லாம் அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அட இவ்வளவுதானே பிரச்சனை? இதுக்கே எல்லாரும் இவ்வளவு டல் ஆயிட்டீங்க. விக்ரமுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுதான் பிரச்சனைனா உடனே அவனுக்கு பொண்ணு பார்த்துட வேண்டியதுதான். மாமா, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்றது என்ன சாதாரண விஷயமா? அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியும்ல. அதுவும் நம்ம விக்ரமுக்கு அழகான, திறமையான, வசதியான பொண்ணை பார்க்கணும். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு ஆகுமா? பொறுமையா தான் பார்க்கணும். இவருக்கு நம்ம மண்டையை போட்டு உருட்டலன்னா தூக்கமே வராதே. பொறுமையானா எப்படி ஒரு 5 வருஷம் ஆகுமா? அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணு தேடணுங்கிற பிளான்ல இறங்கிட்டோம்னா நம்ம தேடிட்டே தான் இருக்கணும். நாம தான் இவ்ளோ பேர் இருக்கோம்ல, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சைடுல அவங்க கான்டாக்ட்ஸை வச்சு பொண்ணு தேடினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. நீங்க சொல்ற மாதிரி நல்ல அழகான, அறிவான, வசதியான பொண்ண சீக்கிரமே பார்க்கலாம்ல. சூப்பர் மகா. மகா சொல்றதா செம்ம ஐடியா. நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரோக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாவே விக்ரமுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொண்ணு பார்த்துடலாம். ஏன் சின்ன மாப்பிள்ள, நம்ம விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க நமக்கு தெரியாதா? எதுக்கு எல்லாரும் தேடணும்? சொல்ல போனா அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. புலி, என்ன பேசுற நீ? அவங்க நம்ம சம்மந்திடா. விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயமே முடிஞ்சிருச்சு. நீ என்னமோ அவங்கள வேத்தாளுங்க மாதிரி பேசுற? சரி, நீங்களும் உங்க சைடுல விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆளும் பேருமா சேர்ந்து 4 பக்கத்துலயும் தேடினாதான் சீக்கிரம் ஏதாவது நல்ல பொண்ணா அமையும். சரிங்க சம்பந்தி, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி விக்ரம் தம்பிக்கு நல்ல பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடறோம். தம்பிக்கு பொண்ணு அமைஞ்சதும் இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். அப்ப சரி, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. நாங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சீக்கிரமே நல்ல தகவல் சொல்றோம். சரிங்க சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரோம் சம்பந்தி. வாங்க. விக்ரம், வரேன் தம்பி. அப்ப நானும் போயிட்டு வரட்டுமா? சரியா? ஆ. வரோம் வரேன் தம்பி. வாங்க மாமா. வரேன் சம்மந்தி. பாய் விஜய். வாங்க. பாய். பாய். பாய்மா. உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்ததும் சம்பந்திங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்ததுன்னு பாத்தியா நந்தினி? ரொம்ப வெள்ளந்தியான மனுஷங்களா இருக்காங்க. இவ்வளவு நேரம் எல்லாரும் என்னோட லைஃப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்னோட மைண்ட் செட் என்ன, என்னோட டிசிஷன் என்னன்னு கேட்கவே இல்லையே. இவங்களெல்லாம் நம்பி இவங்க பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ, நினைச்சாலே பகீர்னு இருக்கேன்.
அக்கா அக்கா இருக்கா அக்கா சொல்றத கேளுக்கா அக்கா 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 எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்க்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா ஏன் கோவத்தை அப்ப யார்கிட்டடா காட்டுறது? அக்கா எவ்வளவு நிதானமான ஆளு நீங்க எப்படி ஆத்திரப்பட்டா எப்படிக்கா? வேற என்னடா பண்ண சொல்ற? நானும் எவ்வளவுதான் என் கோவத்தை அடக்கிட்டு போறது? இன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசிட்டு போறாங்க. என்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? எனக்கு அந்த கோவம் இருக்குதுக்கா. ஆனா ஆத்திரப்பட்ட காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு நீதானே எனக்கு அடிக்கடி சொல்லுவ. ஐயோ, ஹாஸ்பிட்டலோட அந்த தொல்லைங்க ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஏன் வீட்டு படி ஏறி வந்து கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தணும்னு பேசிட்டு போறாங்க. நான் என்ன இவங்க சொல்றத கேட்டு தலையாட்டுறதுக்கு இவங்க வச்ச ஆளா? இத பார், அவங்களுக்கு இந்த நந்தினினா யாருன்னு காட்டுறேன். எப்படிக்கா? ஏற்கனவே விக்ரம் பையல நம்பிதான் இருந்தோம். அவன் நம்மளை கவுத்து விட்டான். சரி, அவனுக்கு பொண்ணு பாக்குற சாக்க வச்சாவது காலங்கடத்தலான்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து விக்ரமுக்கு பொண்ணு தேடுவோன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கல்யாணத்தை தள்ளி போட எந்த காரணமே இல்லையேக்கா. யாரு பொண்ணு தேடினாலும் சரி, பொண்ணு உடனே கிடைச்சாலும் சரி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. அந்த ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவளை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க நான் விடவே மாட்டேன். நம்ம ஐசு கல்யாணத்துக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ. என்ன நடந்தா என்னங்க, கடைசியில எல்லாம் நல்லபடியா தானே நடக்குது. இப்ப கூட பாருங்க, விக்ரம் தம்பிக்கு பொண்ணு பார்க்க சொல்லி நந்தினி அம்மா அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு ஜோதி. அவங்க ஒரு தடவை அப்படி பேசுறாங்க, ஒரு தடவை இப்படி பேசுறாங்க. அவங்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த தடவை எந்த குழப்பமும் இல்லாம ஐசு கல்யாணம் நடந்துரும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அம்மா, அப்படின்னா ஐசக்கா கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. ஏற்கனவே அக்கா வெயிட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கா. சீக்கிரம் பார்த்து பேசி முடிச்சு விடுங்கம்மா. சும்மா இருடி. நாம தான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சைடுல அவங்க கான்டாக்ட்ஸை வச்சு பொண்ணு தேடினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.